முதலமைச்சர் இப்போ தானே வந்திருக்காரு. இன்னும் நிறையா அவர் செய்ய வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மதுக்கடைகள் அடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியட்லேயும் கிட்டத்தட்ட 500 கடைகள் கிட்ட அடைச்சிருந்தாங்க. டிஎம்கே பீரியட்லேயும் கிட்டத்தட்ட 500 கடை கிட்ட அடைச்சிருக்காங்க. அதனால் வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க இன்னும் புதுசாக எதுவும் பண்ணலை. இன்னொரு விஷயம், ஒரு சில இடத்துல எனக்கு தெரிஞ்சு சேலம், நாமக்கல் அந்த பக்கம்னு நினைக்கிறேன், ஒரு பாரை க்ளோஸ் பண்ணி ஒரு டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ப்ரைவேட் பார் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்யூச்சரில் நிறைய கடைகள் திறக்காமல் இருக்கணும். க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நிறைய டாஸ்மாக் கடைகளை திறந்தால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அது வந்து சும்மா வந்து கண் துடைப்புக்காக பண்ணுறது. 200 யூனிட் ஃப்ரீன்ற நிபந்தனையின் பேரில் கொடுத்துருக்காங்க. இந்த 200 யூனிட் ஃப்ரீன்றது பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்குள்ள யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். இப்போ 501 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 200 யூனிட்டும் ஃப்ரீன்றது மொத்தமாக இல்லைன்னு நம்ம ஆயிடுது. அது இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு கேம்பெயின் அப்போ, எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொன்னது வந்து மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்ன மாதிரி. இப்போ 2 மாதத்துக்கு தான் நம்ம கரண்ட் அந்த இது எடுக்கிறாங்க, சைக்கிள் 2 months ஒன்ஸு. அப்படின்றப்ப சாதாரணமாக ஏசி யூஸ் பண்ணாதவங்க கூட ஓரளவுக்கு 500 யூனிட்டை வந்து தாண்டிடும். அப்படின்றப்ப யாருக்குமே அந்த 200 யூனிட்டோ அந்த ஃப்ரீன்றது வந்து யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் வந்து அந்த 100 யூனிட் வந்து எல்லாருமே ஃப்ரீ கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்து இப்போ நிறைய பேருக்கு கட் ஆயிரும்.